விஜய் சேதுபதியுடைய 50வது மூவியான மகாராஜா மூவிலேருந்து நியூவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது இந்த மூவியோடைய ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஜூன் அப்படிலாம் ஜூலையில் இந்த மூவி கண்டிப்பாக தேட்டருக்கு வரும். மேக்ஸிமம் ஜூனுடைய எண்டுக்குள்ளே அந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மே 30 ஈவினிங் 5 PM இந்த மூவியோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. விஜய் சேதுபதியுடைய 50வது மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ரீசெண்டாக விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. ஆனால் கண்டிப்பாக 50வது மூவி அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் இருக்கு. நிதிலன் சாமநாதனுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி தயாராக இருக்கு. வர ஜூனுடைய எண்டுக்குள்ளே பார்க்கலாம் இந்த மூவி தேட்டருக்கு வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவுடைய 42வது மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவருடைய 43வது மூவியோட ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ 44வது மூவிலேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே. இந்த மூவியில் இருக்க வில்லனுடைய கேரக்டர் தான். இந்த மூவியில் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் சூர்யாவுக்கு வில்லன் கேரக்டர் பண்ண போகிறாரு. இந்த மூவி ஒரு லவ் ஸ்டோரி மூவின்னு ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மூவியில் யார் வில்லன் ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். உரியடியோட முதல் பாகம் 2வது பாகம் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் மூவியில் முதல்ல ஹீரோவாக ப்ளே பண்ணியிருந்தார். உரியடி விஜய் அவர்கள் தான். உரியடி விஜய் அவர்கள் தான் சூர்யாவுடைய 44வது மூவியில் வில்லன் ஆக்டிங் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ வரைக்குமே இந்த மூவியில் இவர் ஆக்டிங் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் ஒரு சைடில் இவர் தான் வில்லன் ஆக்டிங் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இது நல்ல லவ் ஸ்டோரி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்க போகுது. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. அவருடைய ஒவ்வொரு மூவியுமே ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும். இப்போ ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருந்த ஜிகர்தண்டா மூவியோடைய XX கூட ஒரு நல்ல டிஃப்ரெண்டான கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸும் ரெஸ்பான்ஸும் ஏற்படுத்திடுச்சு. அதுக்கடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு சூர்யா வச்சு தான் மூவியை மேக் பண்ண போகிறாரு. இது ஒரு லவ் கண்டென்ட் அப்படின்றதுனால எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. சூர்யா அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாரு. கார்த்திக் சுப்புராஜுக்கும் சூர்யாவுக்கும் எந்த அளவுக்கு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. மெட்ரோ கோடியில் ஒரு மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருந்தா ஆனந்த் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராகிறதா சொல்லியிருந்தோம். அந்த மூவியோடைய டைட்டில் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இப்போ ரீசெண்டாக அந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாபி சிம்ஹா, யோகி பாபு, கிரிஷ் கருடராம், அகத்தி பாலன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோ வைலன்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு செம்மையாக ரிலீஸ் ஆகியிருக்கு. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மைக் மோகனோடைய ஆக்டிங்கில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஹரா மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ரீசெண்டாக அந்த மூவிலேருந்து ட்ரெய்லரை கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இப்போ U/A சர்டிஃபிகேட்டோட வர ஜூன் 7 இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் கலந்த ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவான படமாக மைக் மோகனுக்கு அமைஞ்சால் கண்டிப்பாக அடுத்த படம் செம்மையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய பட்ஜெட்டில் கூட மேக் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு அமையுமே. துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற மூவினா அது லக்கி பாஸ்கர் மூவி தான். இந்த மூவிலேருந்து ஒரு சின்ன ப்ரோமோவை கூட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மும்பையில் இருக்க ஒரு பேங்க்கில் நடக்கிற மணி ராபரியை மெயினாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்களே. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வர செப்டம்பர் 27 இந்த மூவி பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானுக்கும் பேன் இண்டியா வைஸில் பெரிய ஃபேன்ஸ் பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மூவி நேரடியாகவே தெலுங்கில் தயாராகிருக்கா. மற்ற லாங்குவேஜிலும் டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆக போகுது. வர செப்டம்பர் 27 தெரியும் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. சத்யராஜும் வசந்த் ரவியும் ஆக்டிங் பண்ணியிருக்கா வெப்பன் மூவியோடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பண்ணிட்டாங்களே. வர ஜூன் 7 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. குணன் சென்னியப்பனுடைய டைரக்ஷனில் சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஜிப்ரானுடைய மியூசிக்கில் வசந்த் ரவிக்கும் சத்யராஜுக்கும் பயங்கரமான ஒரு காம்போ இந்த மூவியில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்த போஸ்டராக இருக்கட்டும், ப்ரோமோ வீடியோஸாக இருக்கட்டும், பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தியிருக்கா. கண்டிப்பாக இந்த மூவிக்கும் தேட்டரில் ஒரு பிக் ரெஸ்பான்ஸ் ஏற்படும்னு நினைக்கிறேனே.